முதல்வருடைய பார்வையில் என்னென்னு சொல்லிச்சுன்னா, இந்த நோக்கத்துக்காக இந்த கூட்டம் இது செய்தது அந்த நிகழ்ச்சியினுடன் நிறைவுற்றாய். அப்படியானால் தர்சானத்துக்கு ஏற்பட்ட பிரச்சனை என்ன? எங்களுடைய உறுப்பினர்களோடு சில அவர்களுடைய உள்ளத்தில் சில வேறு கேள்விகள் இருக்கும். இப்போ நாங்கள் அப்போ மீட்டிங்கை ஒரு முடிவுறுத்தி கொடுத்து போட்டு என்ன அப்படியே நெடுகளும் செய்யலாம். மக்களுடைய வரிப்பணத்திலே மதிய உணவா என்கிற ஒரு கேள்வி அது முதலாவது கூட்டத்தொடரிலேயே இது சம்பந்தமாக எழுப்ப வேண்டுமா? அதுக்குள்ள இருக்கிற ஒரு கடைக்காரர் அந்த சட்ட அந்த முறைகளை ஒழுங்காமல் அந்த இதில் மாநகர சபைக்கு சொந்தமான இதுக்கு இயலாது. அந்த மாநகர சபையிலே மக்கள் தெரிவு செய்திருக்கிற பொழுது உறுப்பினர்கள் நலன் சார்ந்து சிந்திப்பது சரியானதா என்பதுதான் கேள்வி. நாங்கள் இப்போ மக்கள் சார்ந்த ஒரு மக்களுடைய சேவைகளை பிரதிபலிக்கின்ற மக்களுடைய தேவைகளை இந்த எதிர்காலத்திலே செய்கின்ற ஒரு பிரதிநிதிகளாக இருவரும் இந்த இடத்திலே அமர்த்தப்பட்டது. இந்த மாநகர சபையை உரிய முறையிலே வழிநடத்துவாரா என்கிற சந்தேகத்தை சமூக வலைத்தளக்காரர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்களும் நன்கு அறிவீர்கள். தாய் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு சமகலம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு சமகலம் நிகழ்ச்சியிலே யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய துணை மேயர் திரு தயாளன் அவர்களை அழைத்திருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். உள்ளூராட்சி தேர்தல்கள் முடிவடைந்து இப்பொழுது சபைகள் களைகட்ட துவங்கி இருக்கின்றன. குறிப்பாக யாழ்ப்பாண மாநகர சபை என்பது இலங்கை முழுவதுமே அவதானிப்போடு இருக்கக்கூடிய ஒரு சபை. எல்லோருடைய பார்வையும் உங்களுக்கு தெரிந்த விடயம்தான். தேர்தல் காலங்களிலே மாநகர சபையை யார் கைப்பற்றுவார்கள் என்பதுதான் ஒரு கேள்வியாக கூட இருந்திருக்கிறது. அந்த மாநகர சபை அந்த எதிர்பார்ப்பு போலவே முதலாவது அமர்வை தொடர்ந்தே பல சுவாரஸ்யமான விடயங்களும் மக்கள் சிலவற்றை அதிருப்தியோடு பார்க்குற விடயங்களும் வந்திருக்கின்றன. அதிலும் குறிப்பாக கடந்த சபை அமர்வுகளின் பின்னர் எதிர்க்கட்சி என்று சொல்லப்படுகிற தமிழ் தேசிய பேரவை அல்லது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய வேட்பாளராக முன்னிணைந்திருக்கக்கூடிய உறுப்பினர் திரு தர்ஷானந்த் அவர்கள் மாநகர மேயரினுடைய இருப்பிடத்திலிருந்து அவர் வெளியே செல்லுகிற பொழுது மறைத்து இல்லை மீளவும் இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விட்டிருந்தார். அது தொடர்பாக பல்வேறுபட்ட குழப்பமான செய்திகள் இருக்கிறது. அது தொடர்பான ஒரு ஆரம்ப தெளிவினை மக்களுக்காக. இறுதியாக நடைபெற்ற கூட்டத்திற்கு முன்பு ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே குழுக்கள் தெரிவு இடம்பெற்றது. அதிலே நிதிக்குழு தெரிவு செய்யப்பட்டது. அது நிதிக்குழுவுக்கு தலைவராக முதல்வர் இருப்பார். அது அந்த கமிட்டி தெரிவு செய்யப்பட்டு எந்த விதமான சலனம் இல்லாமல் முடிவடைந்தது. அடுத்ததாக மராமத்து குழு, இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி என்று சொல்கின்ற அந்த 3 குழு, மராமத்து குழு, நிதிக்குழு, மராமத்து குழு, சுகாதார குழு, மற்ற குழுக்களும் இருக்குது. அப்போ இந்த குழுக்கள் தெரிவில் முதலாவது 2 இதுவும் நடைபெற்று முடிஞ்சுது. மராமத்து குழுவும் முடிஞ்ச நேரத்தில் இந்த சுகாதார குழுவை தெரிவு செய்கிற நேரத்தில் 3 கட்சிகளுக்குன்னு சமாந்திரமாக பங்கிடப்பட வேண்டும் என்ற இது சில மாற்று நடவடிக்கைகளை எடுக்கணும், மாற்று ஆட்களை அதில் சேர்க்கணும் கொள்ளணும் என்ற ஒரு கிட்டத்தட்ட ஒரு போட்டித்தன்மை என்றே மாதிரியான ஒரு தன்மை வந்ததுனால முதல்வருக்கு அதில் ஒரு எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைத்து எல்லோருடைய விருப்பங்களுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு டிஸ்கஷனை செய்து கட்சிகளை அழைத்து அதை ஒரு பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகணும் என்ற ஒரு சுமூகமான எண்ணத்தின் அடிப்படையில் அந்த கூட்டத்தில் இன்னொரு நாளுக்கு இந்த கூட்டத்தை ஒத்தி வைத்தார் முதல்வர். ஒத்தி வைத்து விட்டு அந்த கூட்டத்தை நிறைவுறுத்தினதுக்கு பிறகு இந்த கூட்டம் பிறகு நடந்த நீங்கள் கேட்கப்பட்ட அந்த பிரச்சனையோ சலசலப்போ ஏற்பட்ட கூட்டத்தை அந்த முதல் நடந்த கூட்டத்தினுடைய தொடர்ச்சியாக முதல்வர் அறிவித்தார். அந்த கூட்டத்துக்கு அனைவரும் கிட்டத்தட்ட 41 உறுப்பினர்கள், எனக்கு தெரிந்த அளவில் சரியாக தெரியும், 41 உறுப்பினர்களுக்கு கூட சைன் பண்ணி சமூகம் அளித்திருந்தார்கள். அப்போ
அந்த கூட்டத்தின் தொடர்ச்சியாக நிகழ்ச்சி நிரல்ல மேயர் അതിൻ്റെ தொடர்ச்சி என்று போட்டிருந்தது. அப்போ வேறு எந்த நிகழ்ச்சி நிரலும் அதில் இருக்கேக்கல. அப்போ அந்த கூட்டத்தில் பிரசன்னமாக செய்து கூட்டம் நிறைவேறிருக்க அந்த சுகாதார குழுவை தான் அதை தெரிவு செய்ய வேண்டியிருந்தது. சுகாதார குழுவை முதல்வர் முன்மொழிஞ்சு உறுப்பினர்கள பேரை செய்ய அதை முன்மொழிந்து வழிமொழியப்பட்டு எந்த விதமான சிலனமும் இல்லாமல் கடந்த கூட்டத்திலே அது ஒரு ஒரு சிலனமாக நடந்த ஒரு கூட்டத்தை பிறகு அந்த கூட்டத்தை ஒரு இதாக நடத்தணும், எல்லாரையும் உள்வாங்கி செய்யணும்ன்றதுல அதை எல்லாரோடையும் கதைச்சு அந்த கூட்டம் முன்மொழிந்து சுமூகமாக முடியுதுன்னு சொல்லி சொன்னால் அதை ஒரு சுமூகமாக முடிச்சு எல்லாரும் திருப்தி காணக்கூடிய ஒரு அளவில் அது முடிஞ்சபடியே தானே அப்படி ஒரு விதமான பிரச்சனையும் இல்லாமல் முடிஞ்சபடி அது முடியுது. அப்போ முதல்வருக்கு அதுக்கு பிறகு வேறு மற்ற உபகுழுக்களையும் தெரிவு செய்து அதுகளும் முடிஞ்ச பிறகு முதல்வரோட பார்வையில் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த நோக்கத்துக்காக இந்த கூட்டம் செய்தது அந்த நிகழ்ச்சி நிறைவுற்றாயிற்று. அப்போ முதல்வர் என்னென்னு சொல்லி சொன்னால் நான் என்னுடைய அந்த கூட்டத்துக்குரிய நிகழ்ச்சி நிலையை நான் முடித்து கொண்டேன் என்றா என்ன அடுத்த கட்டம் முதல்வர் எழும்பி சபையை முடிவுறுத்திக்கிட்டு அந்த இதைத்தான் முதல்வர் செய்தார். அப்படியானால் தர்சானத்துக்கு ஏற்பட்ட பிரச்சனை என்ன? அவ்வாறு நடைபெற்று முடிந்ததை நான் இப்போ சொன்ன மாதிரி முதல்வர் அவர் எழுந்து கேட்டார் என்னென்னா நான் சில விடயங்களை கதைக்க வேண்டும் என்று. அப்போ முதல்வர் கூட்டத்தை முடிவுறுத்தி போட்டு விளக்கிட்டார். அப்போ நிகழ்ச்சி நிரல் எதுவுமே இல்லை. நிகழ்ச்சி நிரல் அப்படி ஏதாவது இருந்திருந்தால் முதல்வர் அவ்வாறு செய்தது பிழையாக கருதலாம். அப்போ என்னத்தை கதைக்கிறேன்னா இப்போ நிகழ்ச்சிகள் இல்லை. இப்போ ஒரு விடயத்தை கதைக்கிறதுக்கு ஒரு விடயம் சிரவள சஜனுடைய விடயமாக இருந்தால் முதல்வர் அதை கேட்டிருக்கலாம். ஆனால் பிறகு ஒன்றை கதைக்க விட்டு அந்த நிகழ்ச்சி நிரலுக்கு அப்பால சென்று பல எல்லாரும் கதைக்க எங்களுடைய உறுப்பினர்களோடு சில அவர்களுடைய உள்ளத்தில் சில வேறு கேள்விகள் இருக்கும். இப்போ நாங்கள் இப்போ மீட்டிங்கை ஒரு கொடுத்து போட்டு என்ன அப்படியே நெடுகளும் செய்தால் ஒவ்வொரு கூட்டமும் முடிவுறுத்தான பிறகு நிகழ்ச்சி நிரலை தாண்டி எந்த ஒரு இதையும் முதல்வர் செய்ய இயலாது. குறைந்தபட்சம் அவ்வாறு ஒரு தேவை இருந்திருந்தால் விடியற்காலம்புரையாவது அல்லது முதல் நாள் 2-3 நாட்கள் இருந்தன முதல்வருக்கு இந்த விடயத்தை கலைக்கிறதுக்கு அனுமதி நீங்கள் நிகழ்ச்சிகளில் இந்த விடயத்தை மட்டுமாவது செய்யுங்கன்னு கேட்டால் முதல்வர் அதை செய்திருக்கலாம். ஆகவே தர்சானந்தனுடைய பிரச்சனை என்பது நிகழ்ச்சி நிரலில் இல்லாத விடயம் பேச முற்பட்டமே தான் இந்த முரண்பாடு. நிகழ்ச்சி நிரல் முடிவுற்றதுக்கு பிறகு ஒரு விடயத்தை பேச இயலாது. அந்த முதல்வர் எழுந்தா பிறகு இருக்கக்கூடாதுன்ற ஒரு சட்ட நியதி இல்லை. எங்களுடைய நேற்று அதை பற்றி நாங்கள் கலந்து ஆலோசிச்சோன்னா அப்படி என்றாலும் இப்போ நிகழ்ச்சி நிரலை தாண்டி நாங்கள் ஒவ்வொரு முறையும் போக இயலாதானே. அப்போ ஒரு நிகழ்ச்சி நிரல் கட்டுப்பாடுன்றது ஒன்று கூட்டத்துக்கு இருக்குது. அதைத்தான் முதல்வர் கடைப்பிடித்தார். தர்சானந்த் சம்பந்தமாக மிக முக்கியமான ஒரு விடயம் மதிய உணவு வழங்க வேண்டும் என்றது. மக்கள் அதை ஊடகங்கள் சமூக வலைத்தளங்கள் பேசிக்கொண்டன. மக்களுடைய வரிப்பணத்திலே மதிய உணவா என்கிற ஒரு கேள்வி அது முதலாவது கூட்டத்தொடரிலேயே இது சம்பந்தமாக எழுப்ப வேண்டுமா என்பது கேள்வியாக இருந்தது. அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? முதலாவது கூட்டத்திலே பல விடயங்கள் பிரஸ்தாபிக்கப்பட்டன. இந்த தெரிவை கடந்து வேறு விஷயங்கள் நல்லூர் சம்பந்தமான இந்த வர்த்தமானி அறிவித்தல் சம்பந்தமான விடயங்களும் ஆலோசிக்கப்பட்டன. அது சம்பந்தமான கருத்துகள் பகிரப்பட்டன. சாதகமான கருத்துகள், அதற்கு எதிரான கருத்துகள், சில குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டிய அதுகளை எல்லாம் முதல்வர் உள்வாங்கினார். முதல்வர் அதற்கான பதில்களை சபையினருக்கு அறிவித்தார். எல்லாம் கலந்தாலோசிக்கப்பட்ட பின்பு அது முன்மொழிந்து வழிமொழியப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முன்மொழிந்து மதிய உணவு இல்லை அதற்கு பிறகு இந்த விடயமும்
ஒரு ஒரு இதாக தற்சார்ந்தனால் முன்மொழியப்பட்டது. அந்த இது வழிமொழிந்து அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதே ஒரு சமூகத்திலே இன்றைக்கு அந்த மாநகர சபையிலே மக்கள் தெரிவு செய்திருக்கிற பொழுது உறுப்பினர்கள் நலன் சார்ந்து சிந்திப்பது சரியானதா என்பதுதான் கேள்வி. இப்போ உறுப்பினர்களுடைய நலன் சார்ந்து மக்கள் பிரதிநிதிகள் இருக்கக்கூடாதுன்றது என்ற தனிப்பட்ட கருத்து. மக்கள் நலன் சார்ந்து இருப்பதுதான் மக்கள் விரும்புகின்றார்கள் என்றதன் அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய வரப்பிரசாதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு தன்மையை மக்கள் விரும்புகின்றார்கள். அப்படியான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் எங்களுடைய வரப்பிரசாதத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்பது என்பது நான் அறிந்த அளவிலே அது அந்த கூட்டம் நடக்கிற போது நாங்கள் அந்த கூட்டத்தினுடைய இதில் இருந்த நேரங்கள் இருந்தால் ஆனால் அந்த வழியிலேயே கூடி சாப்பாடுன்றதுக்கு அப்பால் ஒரு இந்த சில சலுகைகளுக்காக நாங்கள் உடனடியாக போகின்றோமோ என்ற அந்த சபையில் அவர் அதை முன்மொழிஞ்சாலும் அந்த சபையை ஏற்றுக்கொண்டுன்ற ஒரு இது மக்கள் மட்டில் வரும் தானே. அந்த இதெல்லாம் நாங்கள் மக்களுக்காக பணி செய்ய வருகின்ற உறுப்பினர்கள் மக்கள் நலன் சார்ந்த தேவைகளுக்கு முதல் முன்னுரிமை கொடுப்பதுன்றதை மக்கள் விரும்புகின்றார். ஆனால் எங்களுடைய சலுகைகளுக்காக நாங்கள் அதை முண்டியடித்து கொண்டு போகிறோன்றதை கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு தன்மை இருக்கு. என்பிபி உறுப்பினர்களை பொறுத்தளவிலே மாநகர சபையினுடைய முதல்வர் தெரிவின் பொழுது மத்தியஸ்தம் வகித்தார், நடுநிலைமை வகித்தார்கள். அதன் பின்னரும் கூட ஒரு அமைதியான போக்கையே கடைபிடித்து வருகிறார்கள். அவர்களுடைய எதிர்கால செயற்பாடுகள், நிகழ்கால செயற்பாடுகள் தொடர்பாக ஆளுந்தரப்பில் இருக்கக்கூடிய நீங்கள் என்ன கணிப்பினை வைத்திருக்கிறீர்கள்? என்பிபியினுடைய செயற்பாடுகளை பொறுத்த மட்டிலே நான் சபை ஒரு மாதம் இன்னும் ஆகவில்லை. எங்களுடைய இந்த ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் மற்றது உபக்குழுக்கள் அதுகளை நாங்கள் போடுற நேரத்தில் என்பிபி சில தங்களுடைய கருத்துக்களை அதிலே பதிவிட்டார்கள். சில அதுகள் எவ்வாறு நடக்க வேண்டும், சில கட்சிகளுக்குரிய இதுகள் எவ்வாறு கொடுக்கப்பட வேண்டும், எங்களுக்கும் அது தரப்பட வேண்டும், மதம் சம்பந்தமான சில உறுப்பினர்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கணும் என்ற இஸ்லாமிய சகோதரர்களுக்கு சில இதுகளை நீங்கள் கொடுங்க, அதில் விட்டு கொடுப்புகளையும் சில இதுகளை செய்தார்கள். அவ்வாறு போவதை நான் என்னுடைய அவதானத்தின்படி சரியான விடயங்களை சரியான முறையில் அணுகி கொண்டு செல்லுகின்ற போது என்பிபி மட்டுமல்ல, சபையில் இருக்கிற அனைத்து உறுப்பினர்களும் அனைத்து கட்சி உறுப்பினர்களும் மக்களுக்காக தெரிவு செய்யப்பட்டவர்கள் என்ற ஒரு போக்கிலே அல்லது ஒரு கருப்பொருளிலே ஒன்றிணைவார்கள் என்றதை நான் எதிர்பார்க்கிறேன். என்பிபியை நான் மட்டும் பார்க்கிறேன். எல்லா கட்சியும் ஒன்றிணைவார்கள் என்று தான் நான் செய்கிறேன். என்னடா இப்போ தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தமிழ் தேசிய பேரவை என்ற இரு கட்சிகள் சேர்ந்து இணைந்து செய்கிறார். அவர்களுடைய போக்குகளும் இப்போ சில இதுகளில் கடும் போக்கை முதலாவது கூட்டத்திலே காண்பித்தது போல தென்பட்டாலும் மக்கள் நலன் சார்ந்து ஒருமித்து எல்லோரும் செயற்பட வேண்டிய தேவை எல்லா கட்சிகளுக்கும் இருக்கு என்பதை உணர்ந்து செயற்படுவார்கள் என்று நான் எல்லோரிடமும் எதிர்பார்க்கின்றேன். ஒரு பிரதி முதல்வர் என்ற வகையிலே எங்களுடைய கட்சி ஆட்சி அமைத்திருக்கின்றது. எங்களுடைய முதல்வர் அதற்கான விட்டு கொடுப்புகள் சிலவற்றை செய்திருக்கின்றார். ஏனென்று சொல்லி சொன்னால் முதல் ஒரு நடக்க இயலாத பட்சத்தில் இருக்கிறத பிறகு அது ஒரு பிரச்சனையும் இல்லாமல் முன்மொழிந்து வழிமொழிந்து ஒரு விதமான அது சம்பந்தமான செய்யலாத மாதிரியான ஒரு நல்ல ஒரு போக்கிலே அவர் செய்கிற அவரோடு இணைந்து மற்ற கட்சிகளும் மற்ற ஒவ்வொரு கட்சிகளை கடந்து மக்களுக்காக பயணிப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். மாநகர முதல்வர் ஒரு பெண்மணியாக நான் நினைக்கிறேன், நீண்ட அனுபவம் வாய்ந்தவராக இருந்தாலும் சில செயற்பாடுகளை வைத்துக்கொண்டு அவர்
இந்த மாநகர சபையை உரிய முறையிலே வழிநடத்துவாரா என்கிற சந்தேகத்தை சமூக வலைத்தளக்காரர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்களும் நன்கு அறிவீர்கள். நீங்கள் அந்த கட்சியோடும் முதல்வரோடு நெருங்கி பழகியவர் என்கிற அடிப்படையிலும் இன்றைக்கு ஒரு பிரதி முதல்வராக அவரோடு தொழில்படுகின்ற காரணத்தினாலும் அந்த கூட்டு தொடர்பாக உங்களுடைய எதிர்பார்ப்பு அல்லது உங்களுடைய கணிப்பு? அவருடைய இந்த கூற்றை நான் முற்றாக மறுக்கின்றேன். ஏனென்று சொன்னால் முதல்வர் மதிவதனி விவேகானந்த ராஜா அவர்கள் கடந்த மாநகர சபையிலே ஒரு உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டவர். அவர் இரண்டாவது முறையாக இந்த மாநகர சபைக்கு தெரிவு செய்யப்படுகின்றார். அவருடைய வட்டாரத்திலே மக்கள் அமோகமாக வெற்றியடைய செய்திருக்கின்றார்கள். அவருடைய செயற்பாடு, அவருடைய அர்ப்பணிப்பு, கடந்த தேர்தலில் நானும் அவரோடு இணைந்து போட்டியிட நான் அந்த வெற்றி பெறாமல் விட்டாலும் நான் அவரோடு இணைந்து சில விடயங்களிலே கடந்த முதல்வரோடு பயந்து அவர் சில மக்கள் சார்ந்த சில தேவைகளுக்காக கடந்த முதல்வரிடம் சரியாக போராடுவார். இதை உரிய முறையில் விரைவுபடுத்தி செய்யணும். அப்போ மக்கள் நலன் சார்ந்த ஒரு சிந்தனை போக்கை உடைய ஒருவராக நான் அவரை பார்க்கின்றேன். அவர் மக்களுடைய நலன் சார்ந்து கூடிய கவனங்களை அவர் கொண்டிருக்கின்றார். அவர் முதல்வராக வந்த பின்பு சக உறுப்பினர்களுடைய அனைத்து உறுப்பினர்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், எதிர்பார்ப்புகள், மக்களுடைய சிந்தனைகள், எதிர்பார்ப்புகள், மக்களுடைய எதிர்கால சிந்தனைகளை எங்களுடைய மாநகரம் சார்ந்து வழங்க மக்களுக்கு செய்ய வேண்டிய தேவைகள் என்னவற்றையெல்லாம் ஒரு சிந்தனை போக்கோடு செயற்பட்டு இருப்பதை நான் அவருடைய அண்மை கால இந்த முதல்வராக வந்த நேரத்தில் சில ஆலோசனைகளை எங்களுக்கும் சொல்லியிருக்கிறார். என்றும் கூட நாங்கள் எங்களுடைய நியூ மார்க்கெட் டவுனுக்கு நவீன சந்தைக்கு நான் ஒரு விஜயத்தை ஒன்றை செய்திருந்தேன். எங்களுடைய அந்த வட்டாரத்து உறுப்பினரை நான் அறிவித்திருந்தேன். அந்த வட்டாரத்தை வெற்றி பெற்ற ஒரு என்பிபியினுடைய உறுப்பினராக இருக்கிறார். அவர் எங்களுடைய முதல்வருடைய அறிவித்தல் அந்த ஒவ்வொரு வட்டாரத்துக்கு நானோ நீங்களோ மற்றது விஜயம் செய்வதாக இருந்தால் அந்த எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த வட்டார உறுப்பினர்களை அழையுங்கள் என்று நாங்கள் சொல்லுங்க. அதை அந்த இதில் நானும் அதிலே உறுதியாக இருக்கேன். அந்த வட்டாரத்தை வெற்றி பெற்ற மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களை நாங்கள் அழைத்து ஒன்றாக பயணிக்க வேண்டும், முதல்வர் பிரதி முதல்வர். அப்போ இன்றைக்கு அவருக்கும் நிறைய வேறு இந்த மீட்டிங்ஸுகள் இருக்குது. பிளானிங் கமிட்டி மீட்டிங், மற்றது கமிஷனரோட மீட்டிங்கள், மற்றது வேறு சந்திப்புகள் இன்றைக்கு இருந்தபடியாக எங்களுடைய நவீன சந்தையிலே பல குறைபாடுகள் இருப்பதை அவர் முதல்வருக்கு தொடர்ச்சியாக எனக்கும் எங்களுடைய உறுப்பினர்களூடாகவும் தெரிந்து கொண்டிருந்தபடியாக இந்த முதல்வர் அதை தாமதிக்காமல் இன்று எங்களுடைய உறுப்பினர்கள் சிலரையும் அந்த வட்டார உறுப்பினர்களையும் அறிவித்து நீங்கள் அதை பார்வையிட்டு எனக்கு அறிக்கை சமர்ப்பியுங்கள், அதை கொண்டு நாங்கள் மக்களுடைய அந்த இடத்தில் இருக்கிற பிரச்சனைகளை உடனடியாக தீர்ப்பதற்குரிய நடவடிக்கை எடுப்போம் என்று அவர் பணித்திருக்கிறார். அந்த பணிப்பின் பேரிலே நாங்கள் இன்று சென்றிருக்கின்றோம். சில மக்களோடு சேர்க்கிறோம். முழுமையாக என்ன முடிக்கவில்லை. நாங்கள் அதை நாளை அது பெரிய இடமாக இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனைகளை கேட்பதற்கு நிறைய நேரம் எடுக்கும். அப்போ நாங்கள் என்ஜினியர், மற்றது அந்த துறை சார்ந்த அந்த எங்களுடைய ஊழியர்களையே நாங்கள் அழைத்து கொண்டு வர அவர்கள் எப்பொழுது மாநகர சபையை பொறுத்தளவிலே ஒரு நீண்ட குறைபாட்டை அடிக்கடி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் மாநகரத்தினுடைய ஒரு ஹார்ட் ஆஃப் சிட்டி என்று சொல்லுகிற அந்த டவுனுக்குள்ளே வந்து இறங்கின உடனே இருக்கக்கூடிய சூழமைப்பு என்பது யாழ்ப்பாணம் தொடர்பான ஒரு எதிர்மறையான சிந்தனையை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கின்றது. இதை மாற்றுவதற்கான திட்டங்களை ஏற்கனவே மாநகர சபையில் ஏற்கனவே இருந்திருக்கக்கூடிய சபை எடுத்து வைத்திருக்கிறது. அதை விட அந்த நிர்வாகம் எடுத்து வைத்திருக்கு. அதை நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் எதிர்காலத்தில் இருக்கின்றது. அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். படுத்துவதற்குரிய முயற்சியின் ஒரு படியாகத்தான் நாங்கள் இன்று அந்த கள விஜயத்தை செய்திருக்கின்றோம். மக்கள் சம்பந்தமான பல பிரச்சனைகள் தொடர்ச்சியாக நீங்கள் கூறுவது போல் இருக்கின்றது. எல்லாவற்றையும் நாங்கள் உடனடியாக நிவர்த்தி செய்யாவிட்டாலும் அதற்கான நாங்கள்
முயற்சியை இன்றிலிருந்தே தொடர வேண்டும். அதற்கான முயற்சியை நாங்கள் இன்றிலிருந்தே ஆரம்பித்திருக்கின்றோம். அதில் மிக முக்கியமாக சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுகள் இந்த வியாபாரிகளினுடைய இடையூறுகள், வெற்றிலை சப்பி துப்புகிறார்கள் போக்குவரத்து வீதிகளில், ஆட்டோ சாரதிகள் நியாயமான கட்டணங்களை அறவிடவில்லை என்கிற பல குற்றச்சாட்டுகள் இருக்காது. அதாவது அபிவிருத்தி சார்ந்த குற்றச்சாட்டு என்பதற்கு அப்பாலே மனித நடத்தைகள் சார்ந்த குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அந்த மனித நடத்தைகள் சார்ந்த குற்றச்சாட்டுகளை மாநகர சபை சட்ட ரீதியாக கையாள வேண்டிய தேவையும் இருக்கிறது. அதை செய்வது தொடர்பாக ஏதாவது திட்டங்கள்? இப்போ இன்றைக்கு நான் சில விஷயங்களை பார்வையிட்ட நேரத்தில் சில இடங்களில் விற்பனை செய்கின்ற பழங்கள் அதுகள் விற்பனை செய்கின்ற ஒரு துர்நாற்றங்கள் வீசுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அதை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டிய சரியான ஒரு கடப்பாடு இருக்கின்றது. அதை நான் அறிவுறுத்தி இருக்கின்றேன். எங்களுடைய ஊழியர்களும் அதை மாநகர ஊழியர்கள் அது துறை சார்ந்த ஊழியர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இதற்காக உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், அதை மாற்றங்கள் செய்தால் தானே அது 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 அந்த அந்த குறைபாடுகள் அதுக்குரிய மாற்றங்களுக்கான அந்த மக்களிடம் கேட்டு கருத்துக்களை நாங்கள் கேட்டுருக்கோம். அதே நேரத்தில் ஒரு கண்டிப்பான சில நடைமுறைகளை நாங்கள் நடைமுறைப்படுத்த போனோம். இதுகளை நீங்கள் தவறினால் உங்களுக்கான சில நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றது. இப்போ உதாரணத்துக்கு அதுக்குள்ள இருக்கிற ஒரு கடைக்காரர் அந்த சட்ட அந்த முறைகளை ஒழுகாமல் அந்த இதில் மாநகர சபைக்கு சொந்தமான இடத்துல இதுக்கு இயலாது. அவர்கள் அதை கடைபிடித்தே ஆக வேண்டும். அதை நடைமுறைப்படுத்தாத சூழ்நிலை பல காலம் நீடித்திருக்கலாம். ஆனால் இனி வருகின்ற காலத்திலே அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்றது. நல்லூர் திருவிழா பெருந்திருவிழா வருகிறது. உலக மக்கள் அனைவரும் எதிர்பார்த்து அல்லது வருகிறது கலந்து கொள்ளுகின்ற ஒரு நிகழ்வு. அதிலே அடிக்கடி சொல்லப்படுகிற குறை, இந்த எங்களுடைய உள்ளூர் வியாபாரிகள் அந்த கடைகளை எடுக்கிற பொழுது, நான் நினைக்கிறேன் ஒரு கச்சான் வியாபாரிக்கான கடை 5 லட்சம் ரூபாய்க்கு போகிறது. அது நீங்கள் மாநகர சபை தீர்மானிக்கவில்லை. ஏலம் கொடுக்கிற பொழுது ஏலத்திலே அவ்வாறு போய்கொண்டு இருக்கிறது. அதனால சாதாரண வாழ்க்கையை நடத்துகிற அல்லது இந்த 25 நாளை நம்பி பல திட்டங்களை போட்டு கொண்டிருக்கக்கூடிய உள்ளூர் வியாபாரிகள், அதில் குறிப்பாக பெண் வியாபாரிகள் பல சிரமங்கள் எதிர்கொள்ளும். ஆனால் உங்களுக்கு தெரியும், ஒரு 10ஆம் திருவிழாவுக்கு பின்னரான காலப்பகுதியில் நடைபாத வியாபாரிகள் உள்ளுக்கு வந்து விடுகிறார்கள். அவர்கள் சாதாரணமாக அந்த கச்சான் வியாபாரிகள் உழைப்பதை விட அதிகமாக உழைத்து கொண்டு சென்று விடுகிறார்கள். இதற்கான ஏதாவது பொறிமுறை சம்பந்தமாக திட்டமிட்டிருக்கிறீர்கள்? இது சம்பந்தமாக நாங்கள் அதை திட்டமிட்டிருக்கின்றோம். நடைபாதை வியாபாரிகளை இந்த முறை உள்ளுக்கு உள்நுழைய விடுவதை நாங்கள் கூடுமான அளவுன்றது அதை இல்லாமல் பண்ணுற அளவுக்கு நாங்கள் முயற்சி செஞ்சுருக்கிறோம். மற்றது மக்கள் இந்த பிரசித்தம் வாய்ந்த சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஆலயத்துக்கு பல பாகங்களிலிருந்து வருகின்றார்கள். வெளிநாடுகளிலிருந்து கூட விஜயம் செய்கின்றார்கள். அப்போ அவர்களுடைய நலன்களை கருதி நாங்கள் சில இடங்களிலே, முன்பு உள்ள இடங்களிலேயும் இந்த மக்களுக்கு இடையூறு செய்கின்ற இடங்களிலே அந்த வியாபார நிலையங்களை நிறுவுவதற்கு தவிர்ப்பதற்கு நாங்கள் முயற்சி எடுத்துக்கிறோம். இல்லை, நான் கேட்குறேன், இந்த அதிக கட்டணம் என்பதை உள்ளூர் வியாபாரி அல்லது பெண் வியாபாரிகள், குறிப்பாக இந்த கச்சான் வியாபாரிகள் தான் மிக வேதனைக்குரிய விடயம். அவர்கள் அந்த வாழ்வாதாரத்தை நம்பி இருக்கின்றவர்கள். இப்போ அவர்களுக்கு இந்த ஏலத்திலே போகிற பொழுது வருகின்ற இடர்பாடுகளை நீக்குவதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா? இப்போ கச்சான் வியாபாரிகளுக்கு இப்படியான ஒரு குறைபாட்டை நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அந்த காம்படிஷனில் வர்றாங்களும் ஒரே மாதிரியான கேட்டகரிஸ் ஆக்கலாம். இப்போ பெண்கள் நீங்க சொல்வது புரியுது. அதாவது ஏலம் போட்டிக்கு எடுக்கிறார்கள். இப்போ கச்சான் வியாபாரத்தை ஒரு சரியான ஒரு ஹையான ஒரு வசதியான ஒரு ஆள் எடுத்து அதை நடத்துறதுக்கு வந்தால் நாங்கள் இதையும் அதையும் ஒப்பிட்டு நாங்கள் நோக்கலாம். இப்போ இவையில் ஒரே தரத்திலான வியாபாரிகள் கேள்வியை அதிகரிக்கின்றார்கள். அப்போ அதற்கு நாங்கள் மாநகர சபை எந்த ஒரு தீர்வையும் கொடுக்கலாம். உங்களுக்கு அதை விளங்கும் நினைக்கிறேன். மாநகர சபையினுடைய முக்கியமான பிரச்சனை இந்த திருவிழா காலத்திலே மக்களுடைய குறைபாடு தான். அது ஆலயத்துக்கு வருகின்ற எல்லா பக்தர்களும் மிக வேதனைப்படுகிற இந்த ஒரு வழிப்பாதை இல்லாமல் ஒரு வழியாலேயே இரு வழியையும் மேற்கொள்ளுகின்ற ஒரு நிலைமை. உங்களுக்கு தெரியும், அந்த சிவனுக்கும் சிவன் கோவில் இருக்கின்ற பாதையிலாலே 2 பிரயாணத்தையும் மேற்கொள்ளுகிற பொழுது முக்கியமான திருவிழா காலங்களில் பல நெருக்கடிகளை
பல பெறுமதிமிக்க பொருட்களை கூட இழக்க வேண்டிய நிலைமைகள் ஏற்படுகிறது. அது தொடர்பாக ஏதாவது கவனம் செலுத்துவீர்களா? இப்போ சில இது இந்த ஆலயம் ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயம். இந்த ஆலயத்துக்கு வருகின்ற மக்கள் ஜனத்திரள் ஒரு கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஜனத்திரளாக இருக்கின்றது. சில நீங்கள் சொன்ன மாதிரியான இப்படியான பிரச்சனைகளை இப்படியான நேரத்தில் எதிர்கொள்ள வேண்டிய, விரும்பியோ விரும்பாமலோ எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தேவை என்று சொல்லிடா ஒரு இதுக்கு நாங்கள் தள்ளப்படுகின்றோம். ஆலய நிர்வாகமோ சரி சில நடவடிக்கைகளை எடுக்கின்றது மக்கள் நலன் சார்ந்து தான் எடுக்கின்றது. ஆலய நலன் சார்ந்து எடுக்கவில்லை என்று நான் கருதுகின்றேன். இப்போ நான் இந்த ஆலயத்துக்கு இப்போ என்னுடைய 35 வருஷமாக நான் வந்து இருக்கிறேன். முழுத்திருவிழாவிலே நான் பங்கு பெற்றி இருக்கின்றேன். சில நாட்டின் சூழ்நிலைகள், கொரோனா காலங்களில் நடைபெறாததுகள்லாம் நாங்கள் பங்கு பெற்றோம். அப்போ இப்படியான சூழ்நிலையில் சில மக்கள் இப்போ போன வருடங்கள் இப்படியான வீதி தடைகள் அதுகள் இருந்தாலும் மக்கள் அந்த திருவிழாவை நிறைவு செய்திருக்கின்றார். அதிலே மாற்றம் கிடையாது. மக்கள் இப்போ நீங்கள் என்ன ஒழுங்கு செய்தான்னு செய்யாவிட்டாலும், ஆனால் மக்களுக்கான இலகுபடுத்தல்களை செய்ய வேண்டும் என்பது இலகுபடுத்தல்களை நாங்கள் இந்த முறை செய்வதற்கு நாங்கள் மிக கடுமையாக முயற்சித்து கொண்டிருக்கின்றோம். கடந்த கால குறைபாட்டுகளை தொடர்ச்சியாக நாங்கள் எதிர்காலத்திலே நிவர்த்தி செய்ய வேண்டிய தேவைப்பாடு எந்த ஒரு இதிலேயும் இருக்கு. அதன் அடிப்படையில் நாங்கள் செயல்படுவோம். உண்மையிலே உங்களுக்கு தெரிந்திருக்கும், அது தனி மனிதனாக இருக்கட்டும், ஒரு வீட்டு சூழலாக இருக்கட்டும், அல்லது மாநகர சூழலாக இருக்கட்டும், கழிவு முகாமைத்துவம் என்பது மிகப்பெரிய முக்கியமான ஒரு விடயம். கழிவகற்றல் சரியான முறையில் நடைபெறவில்லை என்றால் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் பெரிய பிரச்சனையாக இருப்பது இன்றைக்கு கழிவு முகாமைத்துவம் அல்லது கழிவகற்றல். அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய கழிவுகளை இன்னொரு பிரதேச சபையினுடைய எல்லைக்குள்ளே கொண்டு போய் போடுகிற பொழுது அங்கே பல முரண்பாடுகள், அண்மையில் கூட உங்களுக்கு தெரிந்தபடியம்தான் அங்கே போலீசார் சென்று அதையும் 2 மக்கள் பிரதிநிதிகள் சந்திக்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை. 2ம் ஒரே ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களே இன்னொரு ஆளுங்கட்சிக்கு எதிராக தவிர்க்க முடியாது. என்னென்னா அந்த மக்களினுடைய பிரதிநிதிகள் அவர்கள். ஆகவே வலி தென்மேற்கு பிரதேச சபையினுடைய மக்கள் பிரதிநிதிகளும் மாநகர சபையின் மக்கள் பிரதிநிதிகளும் இந்த பிரச்சனையை கையாள்வதிலே அது மிக நீண்ட காலமாக, இது உங்களுடைய சபைக்கு முன்னிருந்தே நடந்தது. இந்த பிரச்சனை தீரா பிரச்சனையாக இருக்குமா அல்லது இதுக்கான மாற்று வழிகள் காண்கிறீர்களா? இப்போ நாங்கள் எங்களுடைய குப்பைகளை கொட்டுவதற்கு நாங்கள் இந்த 2 இடங்களையும் தான் பாவிக்கின்றோம். இந்த இடத்தை தவிர நாங்கள் வேறு ஒரு இடத்துக்கு போவதற்கு எங்களுடைய மாநகர சபையிலே இது கூட இன்னொரு சபைக்குள்ள தான் இருக்குது. மாநகர சபையில் எந்த இடங்களும் இல்லை. இப்போ இவ்வாறான குப்பைகளை போடுவதற்கு நாங்கள் ஒரு இடத்தை தெரிவு செய்து அடையாளப்படுத்தினாலும் மக்கள் அதற்கு இடம் கொடுப்பதற்கு இல்லை. ஆனால் இதுகளை நாங்கள் செய்தது எரிவூட்டப்படுவதால் மக்கள் சரியான அசௌகரியங்களை சந்திக்கிறார்கள் என்றதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் எதிர்காலத்திலே நாங்கள் இதுக்கான சில திட்டங்களை நாங்கள் அதை சரியான முறையிலே நாங்கள் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் செய்வதற்கான திட்டங்களை நாங்கள் வகுத்திருக்கின்றோம். எதிர்காலத்திலே இப்போ இந்த எரிவூட்டப்படுகின்றது சம்பந்தமான 2 விதமான கருத்துக்கள் இருக்கின்றது. ஒன்று, இந்த மெதேன் வாயு ஃபார்ம் பண்ணுறதுனால எரிகிற ஒரு சூழலும் இருக்கின்றது. அப்படி இயற்கையாக எரிகின்ற ஒரு சூழலும் இருக்கின்றது. அது நீங்கள் பார்த்தா தெரியும், வெளிநாடுகளிலே ஆஸ்திரேலியா காடுகள் எரிகின்ற அது இப்படியான சந்தர்ப்பங்கள், அதே மாதிரி எரிகிற சந்தர்ப்பங்களும் இருக்குது. சிலது மனித நடத்தைகளாலேயும் பர்பஸ்லியா சில இதுகளை எரித்து விடுகின்ற ஒரு சந்தேகங்களும் இருக்கின்றது. மக்கள் மத்தியிலேயும் இருக்குது, எங்கள் மத்தியிலேயும் இருக்குது. நான் கடந்த இந்த டிசிபி மீட்டிங் யாழ்ப்பாணம் பிரதேசத்தில் நடந்தேன்னா அப்படி ஒரு சந்தேகம் இருக்குன்றதை நான் எழுப்பியிருந்தேன். அப்போ இவ்வாறான இதுகளை நாங்கள் கட்டுப்படுத்தி அதை மேம்படுத்தி மக்களுக்கு மனங்கள் இந்த இதுகள் வராதபடியில் நாங்கள் எதிர்காலத்தில் செய்ய வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்குது. மாநகர சபையினுடைய மீள் சுழற்சி மையம் ஒன்று காக்கதீவு பகுதியிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது முழுமையான வினைத்துறையுடனும் அதற்குரிய செயற்பாடுகளை விரிவுபடுத்துகின்ற வகையிலும் அமையவில்லை. இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ மீள் சுழற்சி செய்கிறதுக்கு மக்களும்
ஒத்துழைப்பு வழங்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் ஒரு இதை தரம் பிரித்தல் தரம் பிரிக்கிறன்றது முழுமையாக மக்கள் செய்கிறார்களே இல்லை. அதை மக்கள் செய்வதற்கு முற்பட வேண்டும். மக்கள் தங்கள் நலன் சார்ந்து அதை தரம் பிரித்து கொடுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அது செய்தால்தான் இந்த மீள் சுழற்சி என்றது இப்போ இதை கொண்டு போய் அதை மீள் சுழற்சிக்கு உரிய முறையில் அதை தரம் பிரிக்கிறதுக்கு ஊழியர்களுக்கு சரியான நேரம் எடுக்கும். இப்போ பொலித்தீன்கள் இருக்கின்றது, போத்தல்கள் இருக்கிறது, மற்றது ஒவ்வொரு விதமானது. அப்போ அதுகளை நாங்கள் தரம் பிரித்து மீள் சுழற்சிக்கு நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு சிரமமான சூழ்நிலை இருக்குது. இப்போ மீள் சுழற்சி செய்யாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு காரணம். இப்பொழுது யாழ்ப்பாண மாநகர சபை மிக ஒரு பொலிவான தோற்றத்தோடு யாழ்ப்பாணத்தினுடைய மத்தியிலே பிரகாசமாக எழுந்து நிற்கிறது. யாழ்ப்பாண மாநகர சபை எப்பொழுதும் அந்த புது கட்டடத்திலே தன்னுடைய அடுத்த வருடம் புதிய மாநகர சபையிலே எங்களுடைய கடமைகளை நாங்கள் நகர்த்துவதற்குரிய நம்பிக்கை எழுந்திருக்கின்றது. கடைசியாக நடந்த டிசிபி மீட்டிங்லேயே அந்த கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு ஜூடியே அதை நாங்கள் அடுத்த வருடம் மாநகர சபைக்கு கையளிப்பதற்கான முயற்சிகள் செய்யப்படும். அடுத்த வருடம் அளவிலே நாங்கள் பெரும்பாலும் அந்த நாங்கள் மாநகர சபையினுடைய அந்த தோற்றத்தை பார்க்கிற பொழுது அருகிலே இருக்கக்கூடிய திருவள்ளுவர் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தினுடைய தோற்றத்தையும் பார்க்கிற பொழுது பெரும்பாலானவர்கள் ஒரு ஐயம் எழுகிறது. இந்த கலாச்சார மண்டபத்தை பராமரிக்க முடியாது யாழ்ப்பாண மாநகர சபையால் என்று ஆரம்பத்திலே பேசப்பட்டது. அது ஒரு வெள்ளை யானை என்று கூறினார்கள். ஆனால் அதைவிட மிக பிரமாண்டமாக மாநகர சபை கட்டடம் எழுந்து நிற்கிறது. அருகிலே கடற்கரை சூழல், அதனுடைய பராமரிப்பு என்பது நான் நினைக்கிறேன் அது இதைவிட அதிகமாக இருக்கும். அதை மாநகர சபை எவ்வாறு எதிர்கொள்ள போகல? இப்போ நீங்கள் அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்க்கல. அதுக்குள்ள சில டெக்னிக்கல் சம்பந்தமான ஊழியர்களை உள்ளடக்க வேண்டிய தேவைப்பாடு கலாச்சார மண்டபத்தில் இருக்குது. அது ஒரு வித்தியாசமான மாடலைஸ் பண்ணப்பட்ட ஒரு கலாச்சார மண்டபம். அதை நிர்வகிக்கிறதுக்கு சில துறை சார்ந்தவர்களை அதிலே அமர்த்த வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் மாநகர சபை கட்டிட தொகுதியை பொறுத்த மட்டும் எங்களுடைய நிர்வாகங்கள்லாம் அதிலே நடக்க போகின்றது. அதை இங்கே இவ்வளவு நிர்வாகங்கள் நடக்கின்றதோ அதே நிர்வாகங்கள் அந்த கட்டிட தொகுதிக்கு மாற்றப்பட போகின்றதே தவிர அதை நாங்கள் பராமரிப்பதற்கான ஊழியர்களுடைய அளவை சில வேளை கூட்ட வேண்டிய தேவை இருக்கும். அது நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கதைச்சு நாங்கள் அதை கூட்டுறதுக்குரிய வழிகளை செய்ய வேண்டி இருக்கும். ஆனால் பராமரிப்புக்கான செலவினம் அதோட ஒப்பிட்டு இதோட அதிகரிப்பாக இருக்காது. யாழ்ப்பாண மாநகர சபை 2 வருடங்களுக்கு எந்த சலனமும் இல்லாமல் செல்லும் என்பதிலே எல்லோருக்கும் நல்ல நம்பிக்கை இருக்கிறது. 2 வருடங்கள் தாண்டிய பின்னும் இதே மாதிரி ஒரு சுமூகமான அல்லது நீங்கள் சொன்னது போல எல்லா கட்சியினுடைய உறுப்பினர்களும் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் அந்த வட்டார மக்களினுடைய தேவைகளை அந்த கட்சியினுடைய வட்டார உறுப்பினர்களுடைய பிரதிநிதித்துவத்தோடு செய்ய வேண்டும் என்பது முதல்வருடைய சிந்தனையாக இருப்பதாக ஒரு நல்ல சமிகையை காட்டுகிறீர்கள். இந்த சமிகையோடு தொடர்ச்சியாக இந்த முதல்வரை கொண்டு செல்வதற்கு அவர்கள் எல்லாம் தயாராக இருக்கிறார்கள் என்று நம்புகிறீர்களா? நிச்சயமாக நம்புகின்றேன். என்னென்னு சொல்லிச்சுன்னா அதை நான் எதிர்பார்க்கின்றேன். மக்களுடைய நலன் சார்ந்து தெரிவு செய்யப்பட்ட அனைத்து உறுப்பினர்களும் இந்த சபையிலே கொண்டு வரப்படுகின்ற மக்கள் சிந்தனை சார்ந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு சார்ந்த எந்த ஒரு விடயத்தையும் எந்த ஒரு கட்சி இப்போ நாங்கள் ஆட்சியிலே பிரதி முதல்வராக நாங்கள் அமர்த்தப்பட்டு இருந்தாலும் மக்கள் நலன் சார்ந்து இப்போது நாங்கள் ஒரு கட்சி சார்ந்து போட்டியிட்டு இருந்தாலும் நான் அந்த முதல்வர் தெரிவு என்று நான் கொடுத்த ஒரு பேட்டியிலே நான் சொன்னேன் நாங்கள் இப்போ மக்கள் சார்ந்த ஒரு மக்களுடைய சேவைகளை பிரதிபலிக்கின்ற மக்களுடைய தேவைகளை இந்த எதிர்காலத்திலே செய்கின்ற ஒரு பிரதிநிதிகளாக இருவரும் இந்த இடத்திலே அமர்த்தப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அதை கொண்டு போகின்ற பொறுப்பு 45 உறுப்பினர்களாகிய எல்லோரிடமும் இருக்கின்றது. அதை கொண்டு போகின்ற பொறுப்பு மக்கள் அவர்களை இந்த சபைக்கு
அனுப்பியிருக்கிறார்கள். அப்போ மக்களுடைய நலன் சார்ந்து எங்களுடைய கட்சி சார்ந்து கட்சியினுடைய தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிகள் கட்சியினுடைய இதுகளை சார்ந்து செயற்படாமல் இப்போ கட்சியின் உதாரணத்துக்கு ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கின்றது அதை சில இதுகளை நாங்கள் அப்படி செய்வார்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதை பர்பஸ்லியாக சில இதுகளை ஒரு தங்களுடைய சேர்ந்து செயற்பட்டால் அதனுடைய விளைவுகளை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் போன்ற சில சமூக வலைத்தளங்களூடாக மக்கள் முந்தைய மாதிரியில் பார்த்துக்கணும். அப்போ மக்கள் நலன் சார்ந்து நாங்கள் இன்று முதல்வர் பிரதி முதல்வர் என்றதுக்கு அப்பால் சபையில் இருக்கிற அனைத்து உறுப்பினர்களும் அதற்கு பொறுப்பாளிகள். மக்கள் அதைத்தான் எதிர்பார்க்கின்றார்கள். அப்போ அதாவது முதல்வருடைய சிந்தனையும் அதாகத்தான் இருக்கிறது. என்னென்னு சொல்லி சொன்னால் என்னுடைய சிந்தனையும் அதாகத்தான் இருக்கிறது. எங்களுடைய கட்சி சார்ந்து இப்போ நாங்கள் கட்சி என்று கதைக்கல, எங்களுடைய கட்சியினுடைய சிந்தனையும் அதாகத்தான் இருக்கின்றது. மற்றவருடைய கட்சிகள் சிந்தனையும் அதுவாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். என்னுடைய மக்கள் நலன் சார்ந்து நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும், ஒரு புள்ளியிலே இணைய வேண்டும், மக்களுக்கான பணியினை செய்ய வேண்டும். இந்த மாநகரை மக்களுக்கான பணியினுடைய ஒரு தளமாக மாற்றி அமைக்க வேண்டும். இந்த 4 வருடமோ 5 வருடமோ கடந்து நாங்கள் முடிவிட்டு நாங்கள் போகின்ற போது மக்களுக்கான ஒரு நிறைவான ஒரு பணியை அனைத்து உறுப்பினர்களும் அனைத்து கட்சி சார்ந்து வந்தாலும் செய்து நாங்கள் நிறைவான ஒரு மன திருப்தியோடு அனைவரும் செல்ல வேண்டும் என்ற ஒரு விருப்பை நானும் எங்களுடைய முதல்வரும் கொண்டிருக்கின்றோம். அதே ஒரு மனநிலையோடு அனைவரும் செயல்பட வேண்டும் என்று நான் இந்த இதிலே நான் பகிரங்கமாக அனைவரிடம் அழைப்பு விடுக்கின்றேன். எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று இன்றைக்கு கலையகத்துக்கு வந்து யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய பல்வேறுபட்ட விடயங்களும் மிக முக்கியமாக பேசு பொருளாக சமூகத்திலே அலசி ஆராயப்படுகின்ற விடயங்கள் தொடர்பாக திரு தயாளன் அவர்கள் பல்வேறு விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் மிக முக்கியமாக ஒரு விடயத்தை இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய முதல்வர் அவர்களுடைய சிந்தனையில் கட்சி பேதங்களுக்கு அப்பாலே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற உறுப்பினர்களை மக்கள் என்ன நம்பிக்கையிலே தெரிவு செய்திருக்கிறார்களோ அவர்களுடைய விருப்பங்களையும் அவர்களுடைய எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்கின்ற வகையிலே அந்தந்த பிரதேசங்களுடைய வளர்ச்சி அந்த வட்டாரங்களுடைய முன்னேற்றம் தொடர்பாக மாநகர சபை ஒட்டுமொத்தமாக தன்னுடைய அவதானிப்பையும் கண்காணிப்பினையும் மேற்கொள்ளும் என்கின்ற உறுதிமொழியையும் வழங்கியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய ஆட்சி என்பது எல்லோரும் அறிந்த விடயம். அதில் என்பிபி கட்சியினுடைய பிரதிநிதிகள் நடுநிலைமை வகித்திருக்கிறார்கள். ஏனைய கட்சி தங்களுடைய முதல்வர் வேட்பாளரை நிறுத்தி இருந்தது. அப்படி இருந்த பொழுதும் இலங்கை தமிழரசு கட்சி தன்னுடைய வேட்பாளரை நிறுத்தி அதில் வெற்றியீட்டி இன்றைக்கு அதனுடைய முதல்வர் பிரதி முதல்வரை வைத்திருக்கின்றது. நான் ஏற்கனவே சொன்னது போல தான் இலங்கையிலே மிக முக்கியமாக கொழும்பு மாநகர சபைக்கு அடுத்ததாக யாழ்ப்பாண மாநகர சபை எல்லோருடைய அவதானிப்புகளுக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற ஒன்று. அந்த மாநகர சபையினுடைய எதிர்கால செயற்பாடுகள் தொடர்ச்சியாக அவதானிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அது தொடர்பாக மிக நேர்த்தியாக பல விடயங்களை பிரதி முதல்வர் கௌரவ தயாளன் அவர்கள் இங்கே வெளிப்படுத்தி இருக்கின்றார். எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று கலையகத்துக்கு வருகிறது மிகச்சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியதற்காக தாய் தொலைக்காட்சி சார்பிலே மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நேயர்களை மீண்டும் ஒரு சமகளம் நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்று செல்லும் நான் நடராஜா ஐங்கரன்.